இது நம்ம வீட்டு துணிங்க இல்ல பாப்பா. டேய் அப்பா, ஒரு அடிமை சிக்கிருக்கு, அழுக்கு துணி இருந்தா அனுப்புன்னு போரூர்ல இருக்கிற என் ஒண்ணு விட்ட தம்பிக்கு போன் பண்ணி சொன்னேன். அவன் ஒண்ணு விடாம இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் ஆட்டோல அள்ளி போட்டு அனுப்பிட்டான் பாப்பா. இங்க பாரு பாப்பா, அவன் ஒண்ணு விட்ட தம்பியா இருந்தாலும் என் உடன் பிறந்தவன் மாதிரி பாசமா இருப்பான். அவன் மனசு நோக கூடாது. இதெல்லாம் நியாயமே இல்லையா? அநியாயம், அக்கிரம பாவி. இரு பாப்பா, இதுக்கே ஏன் டென்ஷன் ஆகுற? சாயந்தரம் அம்பத்தூர்ல இருக்கிற அத்தை வீட்டுல இருந்து கொஞ்சம் துணிங்க வரும். காலையில திருவேற்காடுல இருக்கிற சித்தி வீட்டுல இருந்து கொஞ்சம் துணிங்க வரும். 2 நாள் கழிச்சு மதுரையில இருக்கிற மாமா வீட்டுல இருந்து துணிங்க வரும். எல்லாத்தையும் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அக்கிரமம், அநியாயம், கொள்ளைன்னு என்ன வேணாலும் திட்டிக்க. முடியாதா? டேய் அப்பா, அந்த வண்டியை கொஞ்சம் திருப்பி வை. ஒரு மூதேவி வண்டிய வாச பக்கமா திருப்பி வைடா. பாப்பா வீட்டுக்கு போய் அது புருஷனை பார்த்து ஒரு சேதியை காதல் போட்டு வந்துருவோம். ஐ, புருஷங்கிற சுவிட்ச போட்டா தான் இந்த வாஷிங் மிஷின் சுத்துது. நல்லா சுத்து. ஐயோ, அப்பா எம்மா, காப்பிய காணோம். குடிச்சிட்டோமோ? இருக்கும். வர வர ஞாபக மறதி ஜாஸ்தியா போச்சு. பாப்பு, என்னமோ ராமனை பிரிஞ்ச சீதை மாதிரி சீரியஸா போஸ் கொடுக்குற. வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி சுத்தம் பண்ணு. போ போ. பாப்பு, பாத்துமா, தலைக்கு வலிக்கும். மெல்லமா பெருக்கு. அரைஞ்சன்னா மூளை காது வழியா வெள்ளம். என்ன நக்கல் பண்றியா? வேகமா பெருக்கு. ஒரு மதிப்பு மரியாதையே இல்ல. கொண்டையும் பாரு. என்ன மறைக்கிற பெருக்கு? கத்திரிக்காவுக்கு கையும் காலும் முளைச்சா மறந்துட்டு பேப்பரை போட்டுட்டு போற. அவனை இன்னொரு தடவை போடு. கைய உடைச்சு அடுப்புல வச்சிடுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. வீட்டுல கூட இந்த வேலையை செஞ்சதில்ல, இங்க வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அவனை இருடி உன்ன. ஐயோ அம்மா, ஐயோ இடுப்பு போச்சு. அப்பா, ஐயோ அவனுக்கு வச்ச ஆப்பு நமக்கு ரிவர்ஸ் அடிக்குதே. சின்ன அப்பா, எருமை வேணும்னே நடந்து போது பாரு. திரும்ப வரட்டும், அவளை உனக்கு இருக்குடி. அந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்காரன் 9ஆம் தேதி வட்டி தரேன்னா 10 தேதி ஆச்சு, ஆளையே காணுமே. நினைச்சேன் 8ஆம் நம்பர் காரனுக்கு கடன் கொடுத்தா 7:30 ஆகும்னு. விட்டுடுவனா?
புறப்பட்டு அவன் வீட்டுக்கு போய் பொங்க வச்சிட வேண்டியதுதான். ஐயோ என்னங்க பொங்க வைக்கும் போது ஏன்டி ஐயோன்னு அபசகுணமா கத்தவ? கால வாரி விட்டுட்டாங்க. என்னங்க ஓ உயிரை எடுக்கிறாளே, என்னடி ஆச்சு? ஐயோ ஏண்டி மூதேவி, ஏண்டி மண்ணாரி மாதிரி மல்லாக்க கவுந்து கிடக்குற? தள்ளி விட்டுட்டாங்க. கொண்டக்கார இல்ல, நான் இப்படின்னு மாப்பு போட்டுட்டு இருந்தேன்னா இந்த அம்மா தான் கால நடுவுல விட்டுருச்சு. ஏண்டி மூதேவி, பார்த்து வர மாட்டியா? போடி, நடக்கும் போது ஜாகிரதையா பார்த்து நடக்கணும். போ. நீ மட்டும் என்ன? போடி போடி போடி, தேவையில்லாம நீ வலிக்கு தானே விழுந்த. ஐயோ ஏம்மா பாப்பு, கொஞ்சம் கைய கொடு. கையா கேக்குற? ஏம்மா பாத்து பாத்துன்னு கொலை பண்ண பாக்குற. நீ என்ன பண்ற? தரைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரே அரைஞ்சிருவேன். மாட்டுக்கு தீவனம் வையி. ஏன் மார்னிங் நீங்க டிஃபன் சாப்பிடலையா? எட்டி உதைச்சேன், இடுப்பு இடம் ஆயிடும். கன்ஃபார்ம் மாடு தான், கருத்த மாடு. ச்சே. தினம் சாயந்தரம் 3 மணிக்கு ஒரே ஒரு காஃபி கொடுப்பா. அதை போட்டு கொடுக்க கூட இவளால முடியல. அப்படி என்னதான் பண்ணுவாளோ, ரூம்குள்ளேயே கிடக்குறா. என் புள்ளன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் சரியான மைதா மாவு. எதை சொன்னாலும் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லை. பேசாம தனி கொடுத்துடும் போயிட வேண்டியதுதான். என்ன பண்றது, புலம்ப வேற யாரும் இல்லை, அதான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். செடிக்கு கூட தண்ணி ஊத்துறது இல்ல, ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. ஏன் என்ன இது கயிறு? அந்த பக்கம் அவங்க பெட்ரூம், பாத்ரூம்ல இருந்து கயிறு தொங்குது. கரெக்ட். இந்த அம்மா ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல கதவை பூட்டிட்டு ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி எங்கேயோ போறா. அடியே மருமகளே, இது போய் என் கண்ணிலே அடி மாட்டணும். உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரட்டு என் புள்ள, உனக்கு அபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்றேன். யாரு ஏமாத்துறா இத? வெயிட் பண்ணிட்டு நீ வாடா, உனக்கு காட்டுறேன். நீ வாயே, கூடவே வா சொல்றேன். வா வா சீக்கிரம் வா. என்னம்மா என்னம்மா? டேய் இங்க வா. என்ன? உன் பொண்டாட்டி தூங்குறேன்னு ரூம்குள்ள போயிட்டு தூங்கலடா. கைத்த கட்டி இறங்கி எங்க போறாடா? நான் பாக்கலடா. என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? எல்லாமே நிஜம்தாடா. ஓ மேல சத்தியமா. ஓ மேல சத்தியமாடா, நீ நம்ப மாட்ட. ஏன் மேல சத்தியமா. கயிறு புடிச்சு இறங்கி எங்க போவாமாவா? என்ன கேட்டா எனக்கு தெரியும், நீதான் கண்டுபிடிக்கணும். ஏய் எங்கடா போற? அந்த கயிறு பாக்குறதுக்குமா? ஐயோ லூசாடா நீ. அடே உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா, கயிறு என்ன அங்கேயே வா தொங்கிட்டு இருக்கும். எடுத்து எங்கேயாவது அவ ஒளிச்சு வச்சிருப்பாடா. ஐயோ அவ நம்பர் 1 கிரிமினல்டா. வா. சரிம்மா, நீ இது விஷயமா அவட்ட எதுவும் பேசாத. நானும் பேச மாட்டேன். அவ என்ன செய்யறா, எங்க போறான்றத ரகசியமா நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ என் அறிவாளி புள்ளடா நீ. கண்டுபிடிக்கிறேன். இருக்கா, நான் டீ போட்டு கொண்டு வரேன். கௌசல்யா, கௌசல்யா. என்னங்க கௌசல்யா, நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலை கிளம்பிட்டீங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா, அதுக்கு எவ்வளவு ஷாக்கா வர? இல்ல என்னாலனா என்ன, நான் ஒண்ணும் பண்ணலையே. இல்ல நீ தான சொல்லுவ ஆபீஸ்க்கு லேட் பண்ண கூடாது, சீக்கிரமா போகணும்னு. ஆமாங்க, கரெக்ட். பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே போயிட்டு வரேன். பை பை பை. குட் பாய்.
நல்ல வேலை இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாரு. கடகடன்னு போயிட வேண்டியதான். டைமே ஆயிப்போச்சு. ஐயோ எப்படி சீக்கிரம் எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியலையே. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ரெஸ்ட் எடுக்க போறேன்னு டமார் அடிக்கிறியா நீ? இருடி. ஐயோ ஆட்டிக்கிட்டு போறாளே இவளை இன்னைக்கு. டேய் நீ எப்படா வந்த? டேய் பாத்தியாடா உன் பொண்டாட்டி பேக மாட்டிட்டு ஜிகி ஜிகி ஜிகின்னு ஆட்டிக்கிட்டு போறா. ஆமா அவளை இன்னைக்கு சுளுக்கு எடுக்கணும்டா. அவளுக்கு சுளுக்கு பிடிச்சது சொல்லவே இல்லமா? ஐயோ இந்த நேரத்துல காமெடி வேறயா? அவளை பிடிச்சு நல்லா உதைக்கணும்னு சொல்றேன். அதுவா? அம்மா நீங்க பண்ணுங்க, நீங்க உள்ள போங்க, நான் போய் பிடிக்கிறேன் அவளை. என்ன தனியா போதடா? பொண்டாட்டியை தனியா பார்த்தா ஜொல்லு விட ஆரம்பிச்சிருவேன். நானும் கூட வரேன். சும்மா இருக்கமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க போங்க போங்க. கேட்டு சாத்துங்க பாருங்க. போடா. சே யாரும் இல்ல. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே. மன பிராந்தி. இது யார் வீடு? இதுக்குள்ள ஏன் பின்பக்கமா போறா? இவன் நடவடிக்கை ரொம்ப மர்மமா இருக்கு. என்ன பாப்பா வேர்க்க விறுவிற்க பின்பக்கமா வந்துகிட்டு இருக்கிற? என் நேரம் அப்படி. என் புருஷனை ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னைக்கு வசமா மாட்ட போறனோ தெரியல. அதெல்லாம் வட்டிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், புரியுதா? சரி வள வளன்னு பேசாம வந்த வேலையை பாரு. இன்னைக்கு அந்த வேலையை பார்க்கணும். என்ன தேய்ச்சி விடு. என்னது? ஒன்ன தேய்ச்சி விடணுமா? ஏய் என்ன இல்ல, என்ன ஆயில், அதை தேய்ச்சி விடு. யாருக்கு? எனக்கு தான். யோ என்ன விளையாடுறியா? என்ன தேய்ச்சிக்கிட்டு யாராவது விளையாடுவாங்களா? வழிக்கு ஊந்துற மாட்டாங்க. இதோ பாரியா, நீ ரொம்ப ஓவரா போற. நான் ஓவரா போல பாப்பா, சூடுதான் ஓவரா போய் கண்ணெல்லாம் எரியுது. என்ன தேய்ச்சி விடு, குளு குளு குளுன்னு இருக்கும். இதோ பாரு, இந்த மாதிரி வேலை நான் செய்ய மாட்டேன். அப்ப என் பணத்தை உடனே எடுத்து வை. ஐயோ ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? வாங்கின பணத்தை தான் கொடுத்துட்டேன்ல. வட்டியை யாரும் கொப்பனா கொடுப்பான்? ஏயா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? இப்படி அநியாயமா வட்டி வாங்குறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? இங்க பாரு, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் பணம் கொடுக்கும் போதே சொன்னேன்.
உங்களுக்கு தேவைன்னா சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆடிட்டு வாங்குவீங்க, திருப்பி கேட்டா சாபம் கொடுப்பீங்களா? உன்னைய மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் பாப்பா. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பாடுபட்டான்னு நீயே நேர்ல பார்த்தல. அதனால இந்த எகுற வேலையெல்லாம் விட்டுடு, நான் சொல்ற வேலையை செய். இல்லன்னா என் பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இவங்கிட்ட கடன் வாங்கி மாறிட்டாளா? எதுக்கு வாங்கியிருக்கோம் அது அப்புறமா விசாரிப்போம். முதல்ல இவளை இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணுவேன். என்ன பண்ணலாம்? என்ன முறைக்கிற? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, புரியுதா? ஒழுங்கா நான் சொல்ற வேலையை செய்ய, எண்ணெயை தேய்ச்சி விடு. சார் சார் சார், இது தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். எண்ணெயை நான் தேய்ச்சிக்கிறேன். தேங்க்யூ சார். நீ என்ன பண்ற? சீக்கா தேய்ச்சி என்னைய குளிப்பாட்டி விடு. நீ எல்லாம் குளிக்கிறது பெரிய விஷயம், உனக்கு என்ன தேய்ச்சி சீக்கா குளியா? இந்த மனசுக்குள்ள திட்ட வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க வந்தா நான் சொல்றத செய்யணும், புரியுதா? சொல்றத செய்யறியா? இல்ல நான் நேரா போய் உன் புருஷங்காரனை பார்த்து விஷயத்த சொல்லலாம். கௌசல்யா இப்படி ஏடா விட மாட்டிருக்காளே. என் புருஷன் தான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசக்கூடாது. ஹலோ. கௌசி எங்க இருக்க? நம்ம வீட்ல தான். நம்ம வீடு மடிப்பாக்கத்துல இருந்து மதுரவாயிலுக்கு எப்படி போச்சு? என்னங்க சொல்றீங்க? சமாளிக்காத, நீ இருக்கிற வீட்டு வாசல்ல தான் நானும் இருக்கேன். திரும்பாத திரும்பாத, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ அவங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு கச்சேரி அப்புறமா வச்சுக்கிறேன். இப்ப நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. சரிங்க. பயப்படாம இதை மட்டும் செய், சரியா? ஓகேங்க, அப்படியே செய்றேன். என்ன உங்க வீட்டுக்காரங்கிட்ட கடலை போட்டுட்டு வரியா? பார், இந்த வேலையெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கணும், புரியுதா? இங்க வந்தா வேலையத்தான் செய்யணும். ஒழுங்கா எண்ணெயை தேய்ச்சி விடு. என்ன லுக்குல நக்கல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாருன்னு இப்பவே நல்லா தெரியுதே. என்னமோ இருட்டுல நிக்கிற மாதிரி பேசுற. ஸ்டைலே மாறுதே. என்ன எனக்கு செட்டில் பண்ண பணம் வந்துருச்சா? உன்னையே செட்டில் பண்ண டைம் வந்துருச்சு. என்ன புரியலையா? உனக்கு காப்பு கட்டுறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. என்ன பயமுறுத்துறியா? போட்டேன்னா உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். இந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? IC 420 MSQ 8292 ரோஜா. இந்தப்பா இரு. யார் நீ? இங்க வந்து பழைய அம்பாசிடர் கார் நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? கார் நம்பர் இல்லடா, என் கோட் நம்பர். கோட் நம்பர் வச்சுக்க. நீ என்ன STDயா ISDயா? இல்ல, ரெண்டும் இல்ல, CID. CIDயா? Yes. புதுசா இருக்குதே. அதுல ஒரு கால் பேசினா எவ்வளவு பாவம்? எரும மாடு. CID னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. ஏன்? நீ சொன்னது புரியவே இல்ல. அறிவு இருந்தா புரியும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஏண்டா மண்டையில கொண்டை வச்சிருக்கிய, அதுக்கு பதில் கொஞ்சம் மூளை வச்சிருக்கலாம்ல? மூளை என்ன மருதானியாப்பா? நானே எடுத்து வச்சுக்க. ஏய் கமாண்டர். எஸ் மேடம். இவன் கிட்ட என்ன பலவலன்னு பேச்சு? இவனை துவச்சி தொங்க விடுங்க. எஸ். துவச்சி தொங்க விடுறதுக்கு நான் நைட்டியா? ஏப்பா யார் நீ? அந்த பொண்ணுக்கு ஏன் சல்யூட் அடிக்கிற? பொம்பளையா? பின்ன அது என்ன ஆம்பளையா? அவங்க என்னுடைய ஹையர் ஆபீசர். ஹையர் ஆபீசர்? அப்ப நீ என்ன முதலியா? பேசாத, லூசு மாதிரி பேசாத. உன்னை அடிச்சு. We are crime police. போலீஸா? ஆமாண்டா, நீ கந்து வட்டி வாங்கி மக்களை கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. உன்னை ஆதாரத்தோட பிடிக்கிறது திட்டம் போட்டோம். இந்த ஆபரேஷனுக்கு பேரு கொண்டை மண்டை. கொண்டை மண்டையா? அவன் யாருங்க? நீதான்டா. அம்மா. அப்பா உன்னை கையும் களமா பிடிக்கதா உன்கிட்ட கடன் வாங்கின மாதிரி நடிச்சேன்.
அத திருப்பி கொடுக்க முடியாதபடியும் நடிச்சேன். உனக்கு பயந்து உன் வீட்ல கொத்தடிமையா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அப்படி நடிச்சு நீ பண்ண அநியாயம், வாங்குன, வட்டி, செஞ்ச கொடுமை எல்லாத்தையும் ஆதாரமா கலெக்ட் பண்ணி மேல இடத்துக்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டேன். எல்லாம் நடிப்பு. அடிப்பா தூ, நான் கூட நிஜமா நினைச்சு பயந்துட்டேன். ஆய், நாங்க போலீஸ் ஆபீசர்ங்கிறது நிஜம், உன்கிட்ட வேலை செஞ்சதுங்கிறதா நடிப்பு. என்னப்பா என்னென்னமோ சொல்றாங்க. சொல்றது இல்லடா, இனிமே செயல்தான். கந்து வட்டி கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி அந்தமான் ஜெயில அடைக்க போறோம். அநேகமா உனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். வட்டி வாங்கினா தூக்கா? அப்படி பார்த்தா சவுகார்பேட்ல ஒரு பையன் உசுரோட இருக்க முடியாதுப்பா. ஆய், பேசாத. கமாண்ட். கௌசல்யா, கௌசல்யா, ஆபீசர் கௌசல்யா. உடனே நம்ம போலீஸ் போர்ஸ் வர வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். அம்மா